ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூகேயில் எவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலுமே அங்கே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரே வகையான கீரை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஸ்பினாச் தாங்க. அந்த ஸ்பினாச்சை வச்சு நான் இன்றைக்கி 2 வகையான டிஷ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தொக்கு. எனக்கு வந்து கூட்டு பிடிக்கும், என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து தொக்கு பிடிக்கும். எப்போவுமே இப்படி தாங்க, நம்ம அடிச்சுக்கிட்டு தாங்க, எதை பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கூட்டு பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஃபைன் சாப்டு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். அது வந்து தொக்குக்காக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கூட்டு பண்ணிடுவேன். இந்த கூட்டுக்கு வந்து நான் என்னென்ன வேலை பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா கடுகு, சீரகம், சோம்பு, வரமிளகா இதெல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஆனியன் போட்டு நல்லா அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா தக்காளியை போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்குவேங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான, நான் வந்து பருப்புலேயே வந்து மஞ்சள் தூள் போட்டேன். அதனால் நம்ம வதக்கும்போது மஞ்சள் தூள் வந்து நான் போட மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்குற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வதக்கிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பினாச் இருக்குது பாருங்களேன், ஸ்பினாச்சு அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. அப்படி பொடியாக கட் பண்ண என் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி முழுசாக போட்டுறணுங்க. அடுத்து பின்னாடியே வரும் பாருங்களேன், ஸ்பினாச் வந்துட்டு முழுசாக போட்டிருப்பேன். அதை வந்து கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போடலாம். ஆனால் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம், அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் கட் பண்ணி போட்டுட்டேன். வீடியோலாம் பார்த்திங்கன்னா நானே தாங்க எடுக்கிறேன். ஸோ அதனால் ஒரு சில லைக் வீடியோவில் ஏதாவது ஒரு குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அதுக்கு நான் இப்போவே அப்பாலஜிஸ் வந்து கேட்டுக்கிறேங்க. நீங்களும் இது மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், உண்மையாலுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்பினாச்சை வந்து அப்படியே முழுசாக நம்ம சோம்பேறி ஸ்பினாச்சை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் முழுசாக போட்டாலுமே பிரச்சனை இல்லை. என்ன நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் முழுசாக வரும், பிரச்சனையே இல்லைங்க. இந்த ஸ்பினாச் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிரும், நம்ம வதக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிரும். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சுருங்கிடும். அதனால் அதை பற்றிலாம் ஒரி பண்ண தேவையே இல்லை. இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா சுருங்கிருச்சு. இதுவே நீங்கள் பொடியாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்லா இன்னும் கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான், பெருசாக வித்தியாசம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம தனியாக வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பருப்பு, துவரம் பருப்பு, அந்த துவரம் பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போடணுன்னே அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் லஞ்சுக்கோ, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ, டின்னருக்கு கூட நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஊர்லலாம் இது சிறுகீரையில் கூட வச்சு நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பருப்பு கூட்டும் பண்ணிக்கலாம். சிறுகீரையை வச்சு நீங்கள் இதையே தொக்குக்கும் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மெத்தட்லேயே தொக்குக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து தொக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதோடு வந்து பார்த்திங்கன்னா புளி இதெல்லாம் போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா, வரமிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தாலும் போட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா மிக்சியில், அதை வந்து சேர்த்துக்கணுங்க. அதை வந்து சேர்த்துட்டு ஒரு மணம் வருங்க, சூப்பராக இருக்கும் அந்த மணம். புளியெல்லாம் சேர்த்து பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கணுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதோட கலரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வரமிளகா இல்லை பச்சை மிளகா சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோம்பேறி ஸ்பினாச் இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். நான் பொடி பொடியாக கட் பண்ணி போடலை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடும். ஸ்பினாச் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிருச்சு. அவ்வளவுதாங்க. இதுக்கு வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணிலாம் சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா ப தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. அதாவது தொக்கும் ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதாங்க. இதை வந்து சாப்பாட்டுக்கு போட்டு நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு போட்டு இந்த பருப்புக்கு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பருப்பு கூட்டுக்கு தொக்குக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே கூட்டு மாதிரி, அதாவது தொட்டுக்கிறதுக்கு கூட்டுக்கு சைடிஷாக நீங்கள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூகேல கீரையே கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்ருப்பீங்க. ஸ்பினாச்சோட டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.